கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நெப்பா கிட்ட போயிட்டு இந்த ரியா வந்துட்டு சொல்கிறா, கூட வந்துட்டு நெப்பாவோட தங்கச்சியுமே வந்திருக்கா. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஆஃபீஸில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, அவர் இங்க் அடிச்சு விட்டால, நான் போயிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு நான் ஹீரோயினை போய் கேட்க போனேன். அவளும் சாரும் வந்துட்டு இந்த மாதிரி காஃபி குடிக்கிற ஏரியாவில் வந்துட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. ஜூஸ் வந்துட்டு இந்த மாதிரி டைரக்டரோட பேண்ட்டில் வந்துட்டு ஊற்றிடுச்சு. 2 பேரும் வந்துட்டு மேக் ஓவர் பண்ணி வந்துட்டு இவ சொல்லுறா. அது மட்டும் இல்லை மேம், அவங்ககிட்ட போய் சொன்னா நான் வந்துட்டு எதா இருந்தாலுமே நான் பார்த்துப்பேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அப்போ அந்த நெப்பா கிட்ட போயிட்டு சொல்லிக்கோ அப்படின்ட்டு என்னை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜின்னை பார்த்தோம், அவன் அந்த மாதிரி பண்ணா, எங்கள் மேலே வந்துட்டு இங்கெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாளா. இதை கேட்டோன்னுமே நெப்பாக்கு செம காண்டாகுது. ஸோ இன்னுமே ஆஃபீஸில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குதா, எப்படி அவள் எனக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கூப்பிட்றாங்க, சீக்கிரம் வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தங்கச்சிக்கறி வந்து நிற்கிறாளா. இதை பார்த்தனே பாஸ் வந்து கேட்குறாரு, எதுக்கு நீ ஆஃபீஸ்க்கு வந்திருக்க அப்படிங்கும்போது, இன்னைக்கு ஒரு விஷயம், சம்திங் இன்ட்ரெஸ்டான விஷயம் வந்து நடக்க போகுது, அதை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு வந்தால் எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க, ஒரு மாதிரி ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஜின் வந்துட்டு போ எவ்வளோ திமுறை என்கிட்ட நடந்துக்கிட்ட, எல்லாத்துக்கும் உனக்கு இருக்குடி இன்னைக்கு அப்படின்ட்டு உள்ளே போ அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் வந்து உள்ளார வரா. பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் அந்த நெப்பா அந்த ஸ்டெப்பில் நிற்கிறா. போன வாட்டி நடந்திருக்கும் இதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினோட அக்கா பண்ணி தள்ளி விட்டுருப்பான். ஸோ அதுக்காக நிற்கிறான். ஹீரோயினும் போய் பார்க்குறான். வந்தோடனே நீன்ட்டு மாறே மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெப்பா கேட்கும்போது அப்போ இவ தான் கேட்குறான், அப்போ நீ தான் நெப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். என்ன உனக்கு எல்லாமே மறந்து போன மாதிரி ஆக்ட் பண்ணுறேன், இங்கே உன்னை ஒர்க் பண்ண சொன்னால் என் ஹஸ்பண்ட்குள்ளே முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டாக ஹீரோ வந்துட்டு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்துட்டு இருக்கு. என் ஹஸ்பண்ட் கூட உனக்கு என்ன பேச்சு, என்ன பழக்கம் அப்படின்ட்டு கேட்குறாங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஓ அப்படியா, உங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு என்கிட்ட பேசுகிறாங்க, அதான் நீங்கள் இவ்வளோ மேக்கப் பண்ணியுமே ஆன்டி மாதிரி இருக்கீங்க போல், ஸோ அதான் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட வராரு போல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து நெப்பாக்கு சமக்கம் வந்துடுது. என்ன சொல்கிறோம்னா, அன்றைக்கி நான் ஒருத்தனை உன்னை அறையிறதுக்கு அமிச்சேன், அதே ஆளை உன்னை வீட்டில் வந்து கொலை பண்ணுறதுக்காக அமிச்சேன், நீங்கள் தப்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் காசு கொடுத்தா இன்னும் ஒரு 10 பேரை கூட உன்னை வந்துட்டு சாகடிக்க அனுப்புவேன், உன்னை அந்த மாதிரி டீஸ் பண்ண அடிக்க அனுப்புவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு அப்படியே கோவம் வருது. ஓ அது அப்போ நீங்கள் தான் அமிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம், என் ஹஸ்பண்டை வீட்டு தள்ளிடு, இல்லைனா இன்னும் ஒரு 10 பேரை வந்துட்டு திருப்பி நான் அமுச்சு விடுவேன், ஏன்னா காசு கொடுத்தா யார் வேணால் வேலை செய்வாங்க தெரியும்ல அப்படின்ட்டு ரொம்ப திமுறா பேசுகிறாங்களா. உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடுது. நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்களே, உங்களுக்கும் 2 பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், என்ன தைரியமாக இருந்தால் என்னோட பசங்களை வந்து நீ இழுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், கருமான்னு ஒன்று இருக்குது, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலுமே நீ என்னையை ஏற்று பேசுறியான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் இது தான் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்க போவாங்க. இங்கே இருக்கிறது யார், நம்ம ஹீரோயின் இல்லை, ஸோ பல்லார்னு ஒரு அரைஞ்சிருவா, என்ன தைரியமாக இருந்தால் நீ என் மேலே கை வைப்பேன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு அரை, என்னடி தைரியம் நீ என்ன அடிக்கிறங்கும் போது திருப்பி அடித்து அப்படியே தள்ளி விட்டுறாங்க ஸ்டெப்ஸில். என்ன தாக்கு நடந்திருக்குமோ அதே தான் இங்கே நடக்குது. ஸோ வந்துட்டு கீழே உருண்டு வந்து விழுறாங்க. ஹஸ்பண்டும் சரி கிட்டும் போயிட்டு ஆன்ட்டி அப்படி சொல்லிட்டு தூக்குறாங்களா. இவ தங்கச்சி வந்துட்டு என்ன தெரியுமா தான் என்னோட அக்காவே நீ அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு, இப்போ தைரியமாக தான் அக்காவை நீ அடிப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அடிக்க வரவாளா. அவளையும் போட்டு கையை ஸ்டாப் பண்ணி பல்லான்னு ஆரம்பிச்சு பிடிச்சி தள்ளி விட்டுருவா. அவள் என்ன பண்ணுவான், அக்கா மேலே போய் விழுந்துருவா, அவளே அங்கே அடிப்பட்டு கிடப்பான். அடி போவி ஏன் மேலே வந்து விழுந்துட்டேடின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நவுறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன ஹீரோயின் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கேட்டு வா போகலாம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு அழைச்சிட்டு போவானா. அப்போ வந்து கேட்பா ஹீரோயின், நான் என்னத்துக்கு நான் ஆஃபீஸை விட்டு போகணும், எனக்கு ஒர்க் இருக்கும், நான் திருப்பி வந்துட்டு வேலைக்கு தான் போகிறேன், ஸோ எனக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஆஃபீஸ்க்குள்ளேயே போவாளா. அப்போ எல்லாருமே இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இவ அப்படி போனதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, என்ன இந்த மாதிரி மாட்டேன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி தானே இருக்குது. ஸோ எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவளும் போகும்போது அப்படியே வந்துட்டு அந்த நெப்பாவையும் அந்த அக்கா தங்கச்சிக்காரையும் பார்த்து முறைச்சிட்டே போகும்போது இவ வந்துட்டு நான் உன்னை சாகடிச்சிருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு கெட்டவத்தை திட்டிகிட்டு இருக்கா. கீழே சொல்கிறான், இதெல்லாம் வேணாத்தா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி, நீ எதுவும் பண்ணாத, நீ எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ வந்துட்டு எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது வந்து சொல்கிறா. அதுக்கப்புறம் சரி நீ ஒர்க் பண்ண, அதுக்கப்புறம் வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கிளம்பி போயிடுவான். சரி இவன் போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து நீ இந்த மாதிரி நடந்துப்ப நினச்சி கூட பார்க்கல, பரவாயில்ல இது வந்து நல்ல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை தான் அந்த நெப்பாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு நீ அறிஞ்சதில் வந்து ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரில். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, பரவாயில்ல இதுதான் ஃபேரான விஷயம், அவங்க என்னை அடிக்க வந்தாங்கன்னா நான் திருப்பி அடிப்பேன்
அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுந்திருப்பாள், கால் வந்து சுளுக்கியிருக்கும் போல். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் தான் அடிபட்டிருக்கும். அக்காவும் தங்கச்சியும் அம்மாவும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. உடனே வந்துட்டு அவள் இந்த அளவுக்கு அடிச்சிருக்கா, ப்ரொஃபஷனலாக அடித்த மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்லிட்டு இருப்பாளா, இவ பிடிச்சா அடிச்சிருப்பா. என்ன அவளுக்கு நீ வந்துட்டு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கியா, வாயை பொத்திரின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ஃப்ளவர் இருக்கும், அதை வந்து தூக்கி அடிப்பா. ஏன்னா நினச்சிட்டு இருக்க உன் பொண்டாட்டியை வந்துட்டு இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து அடிச்சிருக்கா, நீ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க வந்திருக்கேங்கும் போது நீ பண்ண தப்பு தானே, நீ எதுக்கு ஆகும்னா ஆஃபீஸ்க்கு வர, இது என்ன உன்னோட ஆஃபீஸ் நினச்சிட்டு இருக்கியா, ஒழுங்கு மாதிரி சும்மா இருக்க மாட்டேங்கும் போது அவங்க அம்மா திட்டுறாங்க, நீ வந்துட்டு பல பெண்கள் கூட வந்து தூங்கிட்டு இருப்ப, இப்போ அடுத்து ஸ்லீப் பண்ணிகிட்ருப்பேன், என் பொண்ணை வந்து சத்தம் போடுறியாங்கும் போது இதை பாருங்கள் இது ஆல்ரெடி நடந்தது, இப்போல்லாம் அவன் கூட நான் எந்த டச்சுமே கிடையாது, ஆனால் இருந்தது இந்த தானே, க்ளோஸாக இருந்தது தானே அப்படின்ட்டு மாமி அங்கே பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த பாப்பா வந்துட்டு ஃபேமிலியே பிடிச்சி அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் இதுலேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டுறாங்க, யூடியூப்லேயும் போட்டுறாங்க. இதை பார்த்து இவளுக்கு அவமானமாக இருக்குது, இவள் என்ன பேசினாலும் அது எல்லாமே இருக்கா, அவள் வந்து அடித்தது தள்ளி விட்டது எல்லாமே இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலே கத்துறா. ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் வியர்டாக இவளை வந்துட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இது யார் போட்டிருப்பா, ஜீன் வந்துட்டு இல்லை நான் போடவே இல்லை, நான் ஃபஸ்ட்டு 2 கிளிப்பு தான் நான் போட்டிருக்கேன், இது நான் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு சந்தேகம் இது யார் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் போட்டிருக்கிறது நம்ம ஹீரோயின் தான் போட்டிருப்பா. ஸோ என்ன பண்ணுறான்னா கருமான்னு ஒன்று இருக்குது, அன்னைக்கு தாக்காத மாதிரி பண்ணாங்க, இன்னைக்கு அவங்க அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் போடலப்பா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கா, யாரோ ஆஃபீஸ்லேருந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறா. நெக்ஸ்ட் ஹீரோயினை பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் லைட்டாக வந்து நடுங்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு மாலுக்கு போகும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நான் திருக்குன்னு ஃபேஸ்புக்லேருந்து காணா போயிட்டு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன், எப்படி அமெரிக்காவில் வந்த அப்படின்னு ஃப்ரெண்ட் வந்து பேசிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு தெரியும் போல் இது வந்துட்டு கிடையாது லீனுன்னு சொல்லிட்டு, எதுக்கு பிக்கப் பண்ண மாட்டேங்கிறங்கும் போது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால தான் நான் அந்த மாதிரி பேங்காக் வந்திருக்கேன். சரி நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு இல்லைடா, நிறைய ஒர்க் இருக்குது, முக்கியமாக நிறைய விஷயத்த வந்து நான் க்ளீன் பண்ணணும், அந்த க்ளீனிங் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நானே வந்து மீட் பண்ணுறேன் பேசுகிறேங்கும் போது, ஓ அந்தளவுக்கு பிஸி கேர்ள் ஆகிட்டியாங்கும் போது, ஆமாம் இப்போ கொஞ்சம் பிஸி, என்னால் சொல்ல முடியாது, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, எனக்கு க்ளீன் பண்ணுற நிறைய ஒர்க் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட வந்து நானே காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் போல் பேசிவிட்டு, அங்கே பாரு ஒரு பையன் இருக்கான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்தா. ஹீரோ வந்துட்டு உள்ளார உட்காந்துருப்பான், ரொம்ப ஹேண்ட்ஸமான பையனாக இருக்கானுங்கும் போது ஹீரோயின் வந்து சிரிக்கிறா. ஆமாம்மா ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன் அப்படின்னு கிட்ட வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்களா. அப்போ வந்து ஹீரோ கேட்குறான், யார் அது உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் என் ஃப்ரெண்டு. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஏன் நான் வந்துட்டு இன்ட்ரோ பண்ணல அப்படின்ட்டு நினைக்கிறியா, அவள் வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு, அப்போது நான் ஜலஸாக ஃபீல் பண்ணுறேன் நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இல்லை 2 பேரும் வந்துட்டு பேசிக்கிட்டீங்க, கொஞ்சம் கூட இன்ட்ரோ பண்ணலையே, அந்த மாதிரி இருக்கவே மாட்டியே, எப்போவுமே கேஷுவலாக பழகுவீங்கும்போது, இல்லை அவள் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு, சரி அவள் வந்து ஏன் உங்களை வந்து நில்லுன்னு கூப்பிட்டா அப்படின்னு வந்து கேட்பான். இல்லை என்னோடய பட்டை பேர் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிக் நேம் அப்படி கூப்பிடுவாங்க என்ன ஸ்கூல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பேச்சை மாற்றி விடுறான். அதுக்கப்புறம் அவள் என்ன தெரியுமா சொன்னான், நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கியா அப்படின்னு சொன்னான் அப்படின்ட்டு ஹீரோன்னு சொல்லுவாள். உண்மையாவா நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவாக கேட்பானா. ஆமாம் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். அதுக்கப்புறம் இவன் லைட்டாக மை மறந்து அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பானா. நான் வாங்கி கொடுத்த டை எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். நல்லா உத்து பாரு கீழே பாரு அப்படிங்கும்போது சூப்பில் வந்து அந்த டையோட எண்டு வந்து கிடக்குமா, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எடுத்துருவான். இதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ்லலாம் ஒரு மாதிரி இந்த சூப் தெரிச்சிரும். உனக்கு ஹீரோயின் என்ன பண்ணுவானா, வா நான் தொடச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டிஷ்யூ வச்சு தொடச்சி விடுவாளா. அப்போ அவங்க 2 பேரும் வந்துட்டு கிட்டக்க அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். வந்து பி கேர்ஃபுல், ரொம்ப மிஸ்ஸி ஆக்கிட்டேன்ல, கிளம்ஸி ஆக்கிட்டேன்ல, சாரி அப்படிங்கும் போது ஹீரோயின் வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு தொடச்சி விடுவாள். அப்படியே 2 பேரும் கிட்டக்க இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் ஐ கான்டாக்ட் ஆகிற மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ வந்துட்டு கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு யூடியூப் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு யூடியூப் பார்க்குறாங்க. இந்த விஷயம் வந்து வைரல் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஹீரோயின் அரைஞ்சது. அதை பார்த்துட்டு எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கேங் மட்டும் ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நார்மலாக ஒரு ஃபேஸ்புக்கில் இதுலேயே வந்து பார்க்கும்போது ஒரு கிளிப்பை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. நெக்ஸ்ட்டு இந்த கிளிப் வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ் பேஜில் வந்து போட்டு விட்றாங்க. ஒரு பொண்ணு வந்து வாயில் அந்த மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அந்த பொண்ணை வந்துட்டு இது ஹராஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி, ஆக்சுவலி அந்த பொண்ணு சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான். கண்டிப்பாக இது வந்துட்டு தாவாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் ஸ்பெக்ஸ் போட்டு பொண்ணு இருப்பாள் ஜின் கேங்கில், அவள் கொஞ்சம் அமைதியாகவே இருப்பான். அதுக்கப்புறம் மாஸ்க்கை எடுத்துட்டா அந்த ஸ்பெக்ஸ் போட்ட பொண்ணு தான் போல். அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு தப்பாக, இந்த மாதிரிலாம் வந்துட்டு வீடியோலாம் எடுத்திருக்கு. இதை பார்த்துட்டு நீ ஆகும்போது இல்லை இது நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் எல்லாருமே வந்துட்டு இல்லை இவ தான் அப்படின்ட்டு ஜின்னெல்லாம் பார்த்துட்டு உன்னோட ஃப்ரெண்டு பாரு அப்படின்ட்டு ஆஃபீஸில் எல்லாமே ரூமர் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் தான் கட்டுறாங்க. பாப்பாவோட பொண்ணு இருக்கால, அவளும் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துருப்பாள். இந்த மாதிரி அம்மா வடிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு, அம்மா
நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே ஓவர் ஜெலஸாக இருக்கீங்க போல், அதனால தான் உங்களை வந்துட்டு யாரோ அடிக்கிறாங்க அப்படின்ட்டு சின்ன பொண்ணு பேசுவா, பெரிய பொண்ணு பேசுவா. இவங்க செம்மையாக டென்ஷன் ஆகிடுவாங்க, வாயை பொத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க உங்களை பற்றி தான் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு காசிப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கோவப்படுவாங்க. 2 பேரும் அமைதியாக போங்கன்னு சொல்லி திட்டுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஜின் கேரக்டரில் 2 பசங்க இருப்பாங்க. அவங்க 2 பேரும் கே போல், லெஸ்பியன்ஸ் போல். அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றா இருக்க வீடியோ அதுவும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அது போட்டதும் நம்ம ஹீரோயின் தான், இதை போட்டதும் நம்ம ஹீரோயின் தான். ஏன்னா தாக்கி இவங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ இந்த கேங்கோட புட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு போடுறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்ப அவமானமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாப் கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறா முன்னாடி கறி, இந்த மாதிரி அவளை வேலையை விட்டு தூக்குங்கும் போது, சாரி நெப்பா அது நம்மளால முடியாது, ஃபயர்லாம் என்னால் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு இவர் சொல்வார். இல்லை அட்லீஸ்ட் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்க வேணா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்வார். இவன் வந்து முறைக்கிறா, இல்லை அவளை வேலையை விட்டு தூக்கி ஆகணும், அவன்கிட்ட வந்து சாரி கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன், அவ கூட வந்துட்டு வாமா பேசி என்கிட்ட வந்து சாரி கேட்க சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சண்டை போடுறாங்களா. இவனுக்கா என்ன சொல்லனே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வரான். அப்போ வந்துட்டு தா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறானா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, தா இப்போ முன்ன மாதிரி இல்லை, நிறைய விஷயத்தில் வந்து சேஞ்ச் ஆகிட்டா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிட்டா எனக்கே நல்லாவே தெரியுது அப்படின்னு அந்த பாப் வந்து சொல்கிறாரு. பட் வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காளே, இப்போ வந்துட்டு அவளை வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொல்லணும் அப்படின்ட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின்லாம் அதெல்லாம் மன்னிப்பு கேட்பாளா, அதெல்லாம் மாட்டா. ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருக்கும் போது இது யார் அந்த ஜின்னோட கேங்கோட வீடியோலாம் எடுத்து போட்டுட்ருக்க, இது நீ யா அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா நான் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ வேறு யார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் கருமா தான், அவங்க எப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க தாக்கு, அதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாளா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உன்னை கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி பாஸ் வந்து உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. ஹீரோயின் என்னவா இருக்கும், என்ன எதுக்கு அந்த ஆள் கூப்பிட்றான் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து உள்ளார போகிறான். ஸோ உள்ளார வந்தோடனே உட்காந்துருக்காளா, அப்படியே திங்கிற மாதிரி பார்க்குறான். எதுக்கு இந்த மாதிரி லோவாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை என்னன்னு தெரிலதா, இப்போல்லாம் உன்னை பார்க்கும்போது ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது, பழைய தாமரே தெரில, ரொம்ப ஃபயராக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஓ அப்படியா, சரி என்ன விஷயம், எதுக்கு வந்து என்ன கூப்பிட்டிக்கும் போது இந்த மாதிரி நீ நெப்பா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு வந்துட்டு இது மாதிரி சொல்கிறோன்னா, இதை கேட்டணுமே இவ்வளோ செம்ம டென்ஷன் ஆகுது. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், வேணா அரைஞ்சதுக்கு வேணா பணம் தரேன் இந்தாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறான். தான் என்ன பேசுகிறங்கும் போது ஆமாம் அவள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் என்ன அடிச்சப்போ யாரை வந்துட்டு அவளை வந்து மன்னிப்பு கேட்க சொன்ன மாதிரி தெரியலையே, நீங்கள் வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொன்னீங்களா, அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா, இல்லை இப்போ எதுக்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் போது, இல்லைனா வேறு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு இவன் சொல்லுவான். நான் என்ன செய்ய போகிறீங்கன்ட்டு கிட்ட வருவான். ஸோ என்னை வந்துட்டு ஃபயர் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அப்படி ரொமான்டிக்காக வந்துட்டு நிற்பான்லாம். இவனை இடுப்புலலாம் கையை வச்சுட்டு ஃபயர்லாம் இல்லை சொல்லுங்கள், நீ வந்து என்னை ஃபயர் பண்ண போகிறீங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்டிக்காக வரும்போது இவனை எப்படி என்ன பண்ணுவானா, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா ரொமான்டிக்காக வருவானா, பிடிச்சி தள்ளி விட்டுருவா. நீ என்னையா என்னை ஃபயர் பண்ணுறது, நானே இந்த கம்பெனி விட்டு போகிறேன், மொக்க கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இவளே வெளியே போவான். நானே ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி எதிர்பார்த்துருக்கே மாட்டான் இந்த மாதிரி பேசுவான்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா வெளியே வந்துட்டு நான் ரிசைன் பண்ண போகிறேன், எனக்கு இந்த கம்பெனியே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு ஹாப்பியாக தான் போகிறான். அவளுக்கு இந்த ஜாப் அந்தளவுக்குலாம் பிடிக்கவும் இல்லை. தாக்காக வந்தால் கொஞ்சம் சில பேரை வந்துட்டு பழி வாங்கிட்ட, தாக்கு என்ன பண்ணாலும் அதெல்லாம் பண்ணிட்டான். ஸோ வெளியே வந்துட்டு வரானா. அப்போ ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறான். 2 பேரும் வந்துட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. அந்த ஜின் கேங் மட்டும் அப்பா போய் தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒய்ஃப் வந்து கேட்குறா, என்ன ஆச்சு, அவளை மன்னிப்பு கேட்க சொன்னியாங்கும்போது இல்லை அவளே வந்து ரிசைன் பண்ணிட்டா. அப்போது என்ன அர்த்தம், அவள் மன்னிப்போட கேட்க மாட்டா, அவளே ரிசைன் பண்ணிட்டானா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்ருக்காங்க. அதான் வீடியோ ஆஃப் தான் ரிசைன் பண்ணிட்டால, அப்போது அவள் வந்துட்டு நம்ம சொன்னதான் கேட்க மாட்டா, அவளாக ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கா. இப்பயும் அவள் தான் நான் பண்ணுறதா கரெக்டு, அவள் தான் இருக்கணும்னு நினச்சி போயிருக்கா, எல்லாத்துக்கும் நீ தான் காணணும்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற தானே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்களா. நான் என்னடி சப்போர்ட் பண்ணுறேன்னு ஹஸ்பண்ட் வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் பர்ஸப்படி உனக்கு இதுக்கப்புறம் இந்த கிரெடிட் கார்டு இந்த டெபிட் கார்டு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உடச்சி போடுறாங்க. இந்த மணி கண்ட்ரோல் எல்லாருமே இவங்க தான் வச்சுருப்பாங்க போல். ஸோ உடச்சி போட்டுட்டு போகிறாங்க. இவருக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் பார்க்குற பொண்ணுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு. அம்மா ஏன் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பாப் வந்துட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். அன்றைக்கி ஒரு நாள் தாவை பார்த்தேன், அந்த மாதிரி நான் கிட்ட போயிட்டு கிஸ் பண்ண போனேன், என் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஐஸ்கியூப் ஊற்றிட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அந்தளவுக்கு பண்ணிட்டாளா அப்படின்னு வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட் வந்து கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கால, நம்ம பிஜி ஹாஸ்டல் போனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஏன் நீ வந்து ஜாப் லாஸ் பண்ண, உனக்கு நிறையா வந்துட்டு பேமெண்ட் பண்ணுற பாக்கி இருக்குது, நீ ஒரு ஆள்கிட்ட வந்து வட்டி வாங்கியிருக்கல, நீ எப்படி வந்து காசை கட்டுவ அப்படிங்கும்போது கேட்குறான். அது ஒரு ஆள்கிட்ட வட்டிக்கு காசு வாங்கியிருக்கானாங்கும் போது ஆமாம் நீ வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க தான் கையில் நிறைய காசு வச்சுருக்காங்களே, இப்போ செம்ம திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அந்தால என்ன சொல்கிறோன்னா, நீ வாங்கின காசு இப்போ வந்துட்டு வட்டி குட்டிலாம் போட்டு நிறையா வந்துடுச்சின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இவளை அடையிறதுக்காக ஏதாச்சும் பேசலான்னு பேசிகிட்டு இருக்கான். இந்த பாரு எனக்கு நீ கேப்பாக வந்துடு, நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறானா. ஓ அப்படியா, ஆமாம் அவனை நான் செட்டில் பண்ணிடுறேன், செம்மையாக வாழலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்ட்ட பேசிகிட்டு இருக்கான். அது இல்லாமல் கையெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருப்பானா. ஹீரோயின் என்ன பண்ணுவானா, பழைய ஆள் கிடையாது இல்லை பயந்துட்டு வர்றதுக்கு. ஸோ
என்ன பண்ணுறான்னா அந்த ஷாக் கொடுக்குற மிஷினை வச்சுட்டு கொடுத்து விட்டுறா. அப்போ வந்துட்டு பிஜி பொண்ணு வரா, என்னடி ஆச்சுங்கும் போது இந்த மாதிரி எண்ணெய் டச் பண்ண வந்தான், அதனால தான் இவனுக்கு தேவைதான்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுவாங்க. சரியா வந்துட்டு சிட் பின்னாடி பழகிட்டு இருக்கால. ஸோ இவங்க 2 பேரும் வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் என்ன பண்ணான்னா இந்த மாதிரி ரியா வேலைக்கு வந்திருப்பான். அப்போ அவங்க அண்ணக்காரா இருப்பான். அவங்க அண்ணக்காரர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்பாங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கும், இந்த மாதிரி வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், பர்மிஷன் விடுக்கும் போது அவங்க 2 பேருமே வந்துட்டு அண்ணன் தங்கச்சி ஃப்ராடு சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோனே பார்த்துட்டு இருக்கான், டெக்ஸ்ட் பண்ணலாமா மெசேஜ் பண்ணலாமா. அதுக்கப்புறம் காலே பண்ணிடுறான் நம்ம ஹீரோயினுக்கு. என்ன பண்ணுறதுக்கு போது நான் இப்போ தான் அவன் ஃபோனு கேட்டு தான் என் கண்ணே திறக்கிறேன், ஐயோ சாரி நீ தூங்கிட்டு இருந்தியா, சாரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபோன் வைக்க போகிறானா. அப்போ வந்து வெயிட் பண்ணு, இந்த மாதிரி நம்ம டின்னர் சாப்பிட போகலாம், என்னை வந்துட்டு பிக்கப் பண்ண வா ஈவினிங் வா அப்படி சொன்னதுக்கப்புறம் ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவள் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறான். அப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்னடா பையன் வந்துட்டு இவ்வளோ ஜாலியாக இருக்கான், ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட வந்துட்டு செட் ஆகிடுச்சோ அப்படின்னு அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. அம்மா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறான்னா நம்ம பையன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு லஞ்ச் இருக்குது, நான் வரமாட்டேன், அது மாதிரி ஈவினிங் வரமாட்டேன், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டின்னர் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான்னா அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கார்ட்ட கூப்பிட்டு யார்கிட்ட பேசினா என் பையங்கும் போது ஐ திங்க் அந்த தான் நினைக்கிறேன் மேடம் அப்படி சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ஃபேஸே மாறுது. தாவா அப்போ இன்னுமே 2 பேரும் காண்டாக்டில் இருக்காங்களா, இவன் இனிமேல் அந்த பொண்ணை லைக் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சுகமாக பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.